மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. விசுவாசமா சொல்லுங்க. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் கடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். காணவும் செய்வார், அதை அனுபவிக்கவும் செய்வார். ஆமென். நம்மளுடைய விசுவாசத்தின் அறிக்கை என்னன்னா, என் தேவன் எனக்காய் முன்குறித்ததை நிச்சயம் தருவார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யணும். என் தேவன் என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன திட்டங்கள் என்ன நோக்கங்களை வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும். காலங்கள் மாறும். நீங்கள் நினச்ச டைமில் நடக்காமல் இருக்கலாம். மனுஷங்க மாறுவாங்க. நீங்கள் நம்பினவர்கள் இவங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர்களை நீங்கள் சார்ந்திருக்கலாம். அவங்க இடம் பெயர்ந்து போகலாம், வேறு இடத்துக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகியோ. காலங்கள் மாறும், மனிதர்கள் மாறலாம். மாறாத தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் பொய் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை கையில் பிடிச்சு, ஆண்டவரே எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் நீர் காண செய்வீர். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். எவ்வளோ பேர் அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் அவ்வளோதான் அப்படின்ட்டு உலகத்தார் போய் சோர்ந்து போய் நின்றுறாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம கூடவே இருக்கிற தகப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். விசுவாசமா சொல்லுங்க. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நீங்க நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க நிறைவேற்றுவீங்க. ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேலைக்காக
காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு பொறுமையை கொடுங்க ஆண்டவரே, உங்க வேலைக்காய் காத்திருக்கிற அந்த பொறுமையை கொடுங்க, அவசரம் வேண்டாம் அப்பா. பொறுமையை எனக்கு தந்தருளும், வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, வேலைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். ஆமென். அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஏற்ற வேலையில் நம்மை தேடி நம்ம அநேகரை தேடி ஓடிருப்போம், ஆனால் தானாக எல்லாம் நடக்கும். ஆமென். அவங்க வேணாம், நாம் தேட வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய பாதம் மாத்திரம்தான், அவருடைய சமூகம் மாத்திரம்தான். அவருடைய சமூகத்தில் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் உண்டு. எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம எந்த மனிதர்களையும் தேடி போவே தேவையில்லை. இவங்ககிட்ட போனால் என்னுடைய சொல்யூஷன் தெரியுமா, இவங்ககிட்ட சொன்னால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இயேசுப்பா உங்கள் சித்தத்தை செய்ய ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்கு காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய மெல்லி சத்தம் நம்முடைய காதுகளை கேட்கும். காத்திரு மகனே, காத்திரு மகளே, ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யூ. அவர் நமக்காக இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அவர் ஒரு இமை பொழுது கூட அவர் தூங்குறது கிடையாது, நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பீ ஸ்டில் அண்ட் வாட்ச் அண்ட் ப்ரே. உடைய சமூகத்தில் நீ காத்திரு, காத்திரு மகனே, காத்திரு மகளே. அவர் வேலை செய்கிறார், அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறார். நம்ம அவசரப்பட தேவையே இல்லை. நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் அவருக்கு தெரியும், இந்த டைமில் இதை நான் உனக்கு கொடுப்பேன், அதுதான் உனக்கு நேர்த்தியாக இருக்கும். நம்மளாம் அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம தேடி போகும்போது அதில் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் போது அவருடைய வேலை வரும். எனக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. அவருடைய வேலைக்காய் காத்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் நம்ம நிறைய பேர், மனிதர்களுடைய இயல்பு என்னென்னா அவசரம் தான். டக்கு டக்கு போனவொன்னே ஆட்டோ கிடைக்கணும், போனவொன்னே பஸ்ஸு கிடைக்கணும், போனவொன்னே எனக்கு எல்லாம் கிடச்சிடணும். இல்லை, காத்திருக்கணும். ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட விரும்புகிறார். வெயிட், என் வேலைக்காய் நீ காத்திரு, என் வேலைக்காய் நீ காத்திரு. நிச்சயமாய் ஏற்ற சமயத்தில் தேவன் அதை நமக்கு வாய்க்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் மகிமை எங்களை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த பொறுமை அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பொறுமை எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் தான் உன்னதர் அப்பா, நீர் ஒருவர் தான் பரிசுத்தர் அப்பா, நீர் ஒருவரை மாறாத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நடக்க போகிறத கொடுத்து நாம் கவலைப்படாமல் இதுவரை என்னை நடத்தி வந்தீரப்பா. எவ்வளோ நான் நினச்சி பார்ப்போம், இதையா நான் எப்படி கடந்து வந்தேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்டி வந்தேன், நமக்கே தெரியாது. அவர் கரத்தை பிடிச்சி நம்மளை நடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை தேவனே நடத்தினார், என்னையும் என் குடும்பத்தையும் என் தேவனே நடத்தினார். நன்றி சொல்வோமா? நன்றி 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 ஆண்டவரே. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். சொல்லுவோமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எதை குறித்தும் கவலைப்படாம, ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தினீங்களப்பா. ஆமென். இதுவரை என்னை
நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நாம் நிற்பதே அவர் கிருபை. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதில் இந்த வரிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடனே புரிந்து விட்டேன். நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருப்போம். இது என் வாழ்க்கையில் நடக்கணும், இது என் அப்பா அம்மா வாழ்க்கையில் இது நடக்கணும், என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், வாலிப பிள்ளைங்க, உங்களோட நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அது நடக்காமல் போகும்போது ஏமாற்றம் இல்லையா? ஏமாற்றம்ன்றது அது ஒரு இயல்பான காரியங்கள். அப்போ ஆண்டவரே, நான் முன்னோக்கி என்னால் போக முடியலையே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க, நான் ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கேனே அப்படின்றப்போ, என் திட்டம் ஆசைகள் சிறியதுன்னு அதெல்லாம் ரொம்ப சின்னது. எப்போ அவருக்கு புரிஞ்சிச்சான்? திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். இது நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நான் சாட்சியாக இருக்கேன். நான் அநேக காரியங்களை நான் இப்படி நடக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினச்சி ஏமாற்றங்கள் நிறைய சந்திச்சிருக்கேன். ஆனால் அவருடைய திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறும் போது தான் நான் போட்ட கால்குலேஷன் எல்லாம் வேஸ்ட்டுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்கள், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். இப்போ எனக்கு இது வேணும், ஒரு பைக்கோ ஒரு இதுவோ இது அது எனக்கு வேணும் அப்படின்னு தற்கால தேவைக்காக தான் நான் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். அவரோட திட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போதைக்கு இது நடந்தால் போதும், எனக்கு இது இப்போதைக்கு ஆண்டவரே இது போதும்ப்பா, எனக்கு இதை மட்டும் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே இதை மட்டும் கொடுங்கப்பா போதும்ண்ணா, இப்போ போதும் அப்படி கேட்டிருக்கேன். அப்புறம் அதை உணர்ந்து கொண்ட என்னுடைய மதியினத்தை. தலைமுறைகள் நம்ம மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்ல, நம்ம மூலமாக ஒரு 10 பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் தேவனுடைய சித்தம். நம்மளுக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறதா உலகத்தார் அப்படியே இருந்துட்டு போயிடுறாங்க. அவங்க படிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அதல்ல. நம்ம ஒவ்வொருவருடைய ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்க திட்டம் என்னென்னா, நமக்கு மாத்திரமல்ல, நம்மால் ஒரு 50 பேர், நம்மால் ஒரு 1000 பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதை விரும்புகிறீங்களா? நமக்கு நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் அக்கா, நான் எனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்படி கேட்குறேன், நான் எனக்கு மட்டும், எனக்கும் என் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்களா? கை தூக்குங்க. ஓகே, என்னால் ஒரு 10 பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும்க்கான்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. அப்போ மீதி பேர் 2 லிஸ்ட்லேயும் வரலையா? நம்மால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய திட்டம். ஓகேவா? என்னோட சேர்ந்து பாடலை பாடுவோமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென, அந்த கற்றுக்கொள்ளுங்க. என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறைகள் தாங்கும் திட்டம் தந்தீர். பாடுவோமா உணர்ந்து? என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். உணர்ந்து பாடுங்க. என் திட்டம் ஆசைகள் சிறியதென திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும்
திட்டம் தந்தீரே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா என் திட்டம் வேண்டாம்ப்பா, என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. இப்போ அநேக காரியங்கள் என்னுடைய நினைவுகளில் என்னுடைய ஆசைகளாக இருந்தாலும் உங்களோட பாஸ்ட்டை நினச்சி பாருங்கள். ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததை நினச்சி பாருங்கள். இப்போ இருக்கிற சூழ்நிலை குறித்து நீங்கள் கலங்க மாட்டீங்க, திகைக்க மாட்டீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்த நம்மை ஆண்டவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உயர்த்திருக்கார் இல்லையா? நம்ம அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். தேங்க்ஸ் கிவிங், அந்த நன்றி அறிதல் உள்ள இருதயத்தை தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் நன்றி அறிதலோடு இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பா ஆண்டவர் எத்தனையோ முறை எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு உம்முடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்தியிருக்கேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை தயவாய் மன்னியும் அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு எப்போ தரீங்களோ அது எனக்கு ஆசீர்வாதமா நேர்த்தியா நீங்கள் தருவீங்க ஆண்டவர். நான் அவசரப்படக்கூடாதுப்பா. ஒரு நாள் அவசரப்பட்டு நான் ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த திட்டத்தை விட்டு வழி விலகி போகும்போது அதில் பாதிக்கப்பட போகிறது நம்ம தான். ஆண்டவருக்கு அதில் ஒன்றும் இல்லை. அவருடைய திட்டம், அவருடைய சித்தத்தின் அந்த மையத்தில், அவருடைய சித்தத்தில் இருந்து நம்ம வழி விலகி போகும்போது, அந்த திட்டத்திலேருந்து அவசரப்பட்டு வேறு டைரெக்ஷனில் போகும்போது நம்ம தான் வேதனைப்படுவோம், நம்ம தான் கஷ்டப்படுவோம். அது வேணான்னு தான் தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் எச்சரிக்கிறார். அப்போ அவங்க திட்டத்துக்குள்ளேயே நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் திட்டத்துக்குள்ளே தான் நான் இருக்கணும். உங்கள் திட்டத்தை விட்டு நான் வெளியே போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் சித்தத்தின் மையத்திலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்ற ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ஆண்டவருக்கும் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. தேவனே, உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் படைக்கிறோம்ப்பா. அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே துதிக்கிறோம். உடைய சித்தத்தின்படி நடத்தும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே அப்பா கடினமான பாதைகளில் கூட எங்கள் கூட இருந்தீங்கப்பா. இதை நான் எப்படி கடந்து வந்தேன்னு நாங்கள் நினைக்கும் போது அது ஆண்டவரே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. உலகத்தாருக்கு ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே பல சோதனைகளை மேற்கொள்ள முடியாமல் அதில் மூழ்கி போகிறாங்கப்பா. ஆனால் எங்களை நீங்கள் மூழ்கி போக விடலை ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை தூக்கி எடுத்தீங்கப்பா. எங்களை ஆண்டவரே நிலைநிறுத்தி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நம்ம விழுவாதபடிக்கு தேவன் நம்மளை நிற்க பண்ணியிருக்கிறாரே, அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எங்கள் இருதயத்தை ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா.
நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்க போகிற காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே இது நடக்கலையே அது நடக்கலையே என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை சோர்ந்து போகாமல், ஆண்டவரே என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பார், என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் முன்னோக்கி ஓடத்தக்கதாக அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எது நடந்தாலும் என் தேவன் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார் என்ற ஆண்டவரே அந்த ஆண்டவரே விசுவாசம் எங்களுக்குள்ள அதிகரிக்கட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாய் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. இது நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் தாமதிக்கிறதும் அது என் நன்மைக்கு தான் என்பதை உணர்ந்து செயல்பட ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை நீர் ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தாரும் ஆண்டவரே, தாரும் அப்பா, உங்க கிருபை தாரும் ஆண்டவரே, தாரும் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. நீர் அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோமா? சாட்சி சொல்றாங்க, சொல்லலாம். தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம். நம்ம உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மை சுற்றி அநேக மனிதர்கள், நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அவர்கள் மத்தியில் தேவன் நம்மை ஏன் அழைத்தார், ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவரின் நோக்கம், நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. அடுத்ததாக 36ஆம் வசனம். ஓகே, முதலாவதாக தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம், தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு. நம்முடைய சித்தம் என்பது இருக்கலாம், ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு நம்மை முதல்ல ஒப்பு கொடுக்கணும். தேவன் அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்முடைய சித்தத்தை செய்வதற்குனா நம்ம என்ன பண்ணலாம்? ஏதோ பிறந்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ வேலைக்கு போனோம், முடிஞ்சு அப்படியே நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கும் போது, இது தேவனுடைய சித்தமா, இதில் தேவன் மகிமைப்படுவாரா, நான் இந்த காரியத்தை நான் செய்வதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, இது தேவனை பிரியப்படுத்துமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ண தான் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். அது ஒரு ஷார்ட்டில் முடிஞ்சிடாது. அது வளர 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 தான் அந்த தேவ சித்தத்தில் நம்ம வளர முடியும். தேவன் நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறது ஒன்று என்னென்னா, என் பிள்ளைகள் என்னுடைய சித்தத்தை செய்யணும். தேவன் அவர் ஒரு ஒரு பாதையை காட்டும் போது, இதில் போப்பா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஆண்டவரே இது உங்கள் சித்தமாக இருக்கலாம், ஆனால் என் சித்தம் அங்கே ஒன்று இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படின்னா தேவன் தடுக்க மாட்டார். போப்பா ஃபஸ்ட்டு சொல்லுவார், ஊழியர்கள் மூலமாக பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார், எல்லாம் பேசுவார். ஆனாலும் யாரையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? கம்பல் பண்ணவே மாட்டார்.
அப்படி கம்பல் பண்ணணும்னா ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அங்கே வச்சுருப்பாரா? வச்சுருக்க மாட்டார். அங்கே டிசிஷன் மேக்கராக யாரை வச்சுருக்கிறாரு? ஆதாமியும் ஏவாளையும் தான் வச்சார். உனக்கு முன்பாக நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது, நீ எது வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ. அதை வைக்காமலே இருந்திருக்கலாம்ல. அதை வைக்காமலே இருந்திருந்தா இப்போல்லாம் நம்ம இப்படி இருந்திருக்கவே தேவையில்லை இல்லையா? சந்தோஷமாக வேலை செய்ய தேவையில்லை, எதுவும் பண்ண ஜாலியாக ஏதேன் தோட்டத்தில் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இப்படி கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் ஐயோ கேம்பஸில் செலக்ட் ஆகணுமே, அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணுமே, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணுமே, அப்புறம் பிள்ளை பிறக்கணுமே, அப்புறம் அந்த பிள்ளைக்கூட எதிர்காலம் இருக்கே, இப்படி வாழ்க்கை முழுவதும் டென்ஷன்லேயே ஓடுறது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் ஜாலியாக காலைல ஆண்டவர் பேசுவார், அப்புறம் திரும்ப ஈவினிங் மீட் பண்ணுவார், ஜாலியாக தூங்கலாம், ஃப்ரீயாக சாப்பாடு, ஃப்ரீயாக தண்ணி, அது சுத்தமான தண்ணி, கவலையே இருந்திருக்காது இல்லையா? ஆனால் அந்த இடத்துல டிசிஷன் மேக்கராக மனிதனை தான் வச்சார். உனக்கு முன்பாக நன்மை இருக்குப்பா, உனக்கு முன்பாக தீமையும் இருக்குது. ஆனால் மனுஷன் எதை சூஸ் பண்ணா? தீமையை சூஸ் பண்ணனால தான் இன்ன வரைக்கும் எல்லாரும் சஃபர் ஆகிட்டுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல தேவன் அந்த கனியை வைக்காமலே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அந்த மனிதனால் அனலைஸ் பண்ணவே முடியாது. தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை அவனால் அனலைஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அந்த ஆஃப்டர் அந்த பனிஷ்மெண்ட்க்கு அப்புறம் அவன் உணர்ந்திருப்பான் இல்லையா, சார் தேவனுடைய சித்தத்தின்படியே போயிருக்கலாமே, அப்படி போயிருந்தேன்னா நான் இப்போ இவ்வளோ வேர்வை சிந்தி உழைக்கணும் அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு பிள்ளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இப்படி மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கணுன்னு அவசியம் இல்லை, அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கணும் அவசியம் இல்லை, இப்படியே இருந்திருக்கலாம், மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. ஆனால் அவன் ஒரு நாள் உணர்ந்து கொண்டான், தேவனுடைய சித்தத்தை நான் செய்யாததுனால தான் இப்போ நான் கஷ்டப்படுறேன். தேவன் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நான் சொல்லுவார், என் சித்தத்தில் நடவுப்பா, உனக்குன்னு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், உனக்குன்னு நான் ஒரு நோக்கம் வச்சுருக்கேன். தாவீதுக்கு தேவனே சர்டிஃபிகேட் கொடுக்குறார், எல்லாம் எனக்கு சித்தமானதான் செய்வான். அவர் தவறினார், ஒரு சில காரியங்களை தவறினார், அந்த மன்னிப்பு கேட்டு தேவன்கிட்ட திரும்ப வந்தார். ஆனால் எவ்வளோ ஒரு அருமையான சாட்சி பாருங்க, எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். நம்மை குறித்தும் தேவன் சொல்லணும், என் சித்தத்தை மட்டும்தான் என் மகன் செய்வான், என் மகன் செய்வான்னு சொல்லி தேவன் நம்மை குறித்து சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை? எனக்கு அந்த வாஞ்சை இருக்குது. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான், இது நடக்கலை அது நடக்கலை ஃபஸ்ட்டெல்லாம் கேட்பேன், இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான், அப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏன்னா அதை நான் அனுபவிச்சனால தான் நான் சொல்கிறேன். தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நான் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டதுனால வந்த நன்மையினால தான் நான் சொல்கிறேன். அவர் சித்தத்தின்படியே நம்ம நடக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். நம்ம வேற ஒன்று சூஸ் பண்ணும்போது, நம்முடைய சித்தத்தை சூஸ் பண்ணும்போது அதில் வர எதுவாக இருந்தாலும் அதுக்கு காரணம் யார்? நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான். அப்பா அம்மாவே பார்த்துருப்பீங்களா, சொல்லுவாங்க இது செய் இது செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க சொல்லியும் நம்ம அதை செஞ்சோன்னா அதில் வர என்ன விளைவுகள் என்ன சொல்லுவாங்க? நீ தானே டிசைட் பண்ண, நீயே பார்த்துக்கோ. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாங்க, நீயே பார்த்துக்கோ, இதில் எங்களை இழுக்காத இல்லையா? அதனால தான் இப்போ வாலிப வயதில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், லைஃப்லேயே முக்கியமான ஒரு ரோல் என்னென்னா இந்த யூத் டீனேஜ் பருவம். இந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடுக்கிற டிசிஷன்றது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்று, தேவனுடைய சித்தம் இதில் இருக்கா? தாவீதுக்கு சொன்னார்ல ஆண்டவர், என் சித்தத்தை எல்லாம் செய்வான். கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல, என் சித்தத்தை எல்லாம் செய்வான் அவன். ஒரு ஃப்ரெண்டு போன என் பேச்சை மீறி இவன் எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு நம்மை குறித்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே போல் தேவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவன் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான்ப்பா செய்வான். இது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தையும் இப்போ ஒரு நெக்ஸ்ட் டே ஒன்று செய்யணும், இப்போ ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ஏதோ செய்கிறேன், ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி நைட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவ்வளோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம், ஆனால் உமக்கு சித்தமாப்பா, உமக்கு சித்தனா இதை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆண்டோட இருதயம் அப்படியே பூரிச்சு போயிடும்.
என்னுடைய மகன் ஆசையை விட்டுட்டு ஏன் சித்தத்தை கேட்குறானே. ஃபஸ்ட்டு நான் நினைக்கணும்னு அவனுக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பேன் இல்லையா, அதை காட்டிலும் நான் அதிகமாக தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அதிகமாக தான் செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளுமே இதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறணும். எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த தேவ சித்தம் இப்படியே தான் என் ஓடிட்டுருக்கேன். நான் அதை தவிர்த்து நான் வேறு நோட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே தான் தேவ சித்தம் நிறைவேறணும். அதுக்கேற்ற பாடல்களையும் தான் தேவன் கொடுத்தார். ஓகே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியது தான் நமக்கு வேணும் இல்லையா? அவருடைய வசனம் நிறைவேறணும், அவருடைய நோக்கம் நிறைவேறணும். மனிதனை படைச்சதே ஆண்டவர் எதுக்காக படைச்சார்? அவருடைய சித்தம் செய்வதற்கு, அவருடைய துதியை சொல்லி வருவதற்கு தான். ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான்? தனக்கு மகிமையை தேட ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? என்ன எல்லாம் பெரியவங்களாம் நினைக்கணும். நான் ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கு பதில் என்ன பண்ணுறான் மனிதன்? தன்னை பிரதிபலிக்கிறான். நான் பெரிய ஞானவான், நான் பெரிய அறிவாள். அதை கொடுத்தது யார்? அதை யோசிக்கணும். நம்மளை ஆண்டவர் எந்த நிலையில் வேணாலும் வைத்திருக்கட்டும், உன்னை மட்டும் மறக்கக்கூடாது. இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது யாருன்றதை மறக்கவே கூடாது. அந்த நன்றியோனா நம்மை போல பரிதபிக்கப்பட்டவள் யாருமே கிடையாது. அந்த நன்றியை மறக்கவே கூடாது. ஆண்டவர் என்னை எந்த நிலையிலேருந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்தார். பாவத்தில் ஆண்டவர் அறியாமல் இருந்தோம், விக்கிரகத்தின் பிடியில் இருந்தோம். எத்தனையோ பேர் இன்னமும் அதில் தான் இருக்காங்க. ஆனால் நம்மளை கொண்டு வந்து மீட்டு எடுத்தார் இல்லையா? ஒரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே உங்கள் சித்தத்தில் என்னை நடத்தி செல்லுங்க. ஆமென். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 5:18. ம் 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 இப்போ தேவனுடைய சித்தம், அந்த தேவனுடைய சித்தத்திலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் செய்யணும். தந்தாலும் ஸ்தோத்திரம், தரலனாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் இதை எதிர்பார்த்தேன், கிடைக்க ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கீங்க? எனக்கு இது நீ தராததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு. நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா? பண்ணியிருப்பாங்க, அதை சொல்கிறேன். 10ல் ஒருவர் 2 பேர் பண்ணியிருப்பாங்க இது என்ன. ஆனால் அது உன்னத அனுபவம். அது ஏன்னா அது நம் நன்மைக்காக தான். ஆண்டவர் அது தரலையா? நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலையா? நன்றி ஆண்டவரே. எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அவங்க வரலையா? ஓகே, நல்லது, நன்றி ஆண்டவரே. அந்த பணம் வேறு எதற்காக செலவுக்காக இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எதுக்காகவும் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எப்போவுமே சிரிச்சு முகத்தோம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் எப்படி சொல்லுவாங்க, அந்த ஏதோ ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, அது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிக்காது. ஃப்ரூட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் அது சாப்பிட 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 தான் அதோடைய நன்மைகள் என்னன்றது புரியும், அதோடைய டேஸ்ட் தெரியும். அதே போல தான் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யணும். அதுதான் என்னவா? தேவனுடைய சித்தம், நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஓகேவா? நம்ம நிறைய ஆண்டவரே இது எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம், அது எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். தராததற்கும் இனிமேல் ஸ்தோத்திரம் சொல்லணும். எத்தனை பேர் இனிமேல் சொல்ல போகிறீங்க உண்மையா? அம்மே எனக்கு இது தரலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இது என் நன்மைக்கு தான் ஆண்டவரே. கண்களை மூடி தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே.
பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனாளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனாளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஆமென். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்கணும். பொண்ணை எப்படிலாம் நான் அநேக முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், வரும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன். பொண்ணை எப்படிலாம் அந்த ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? களிமண்ணாக இருக்க மாட்டேன், அதில் உள்ள களிம்பாக இருக்க மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்? பொண்ணாக தான் விளங்குவேன். அதில் இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, திராணிக்கு மேலே ஆண்டவர் யாரையுமே சோதிக்க மாட்டார். இவ்வளோதான் நம்மளால் திராணிக்கு நம்மளால் தாங்க முடியும்னா அவ்வளோதான் அனுமதிப்பார். அந்தளவுக்கு ஆண்டவர் புடமிடுறேன் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு நம்ம மேலே பேர்டன் வைக்க மாட்டார். திராணிக்கு மேலே சோதிக்கவே மாட்டார் யாரையுமே. ஓகே, முதலாவது நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மை உண்டாக்கினார். நெக்ஸ்ட்டு 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 3 ம் 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 இது என்ன அனுபவம்? தேவன் யார்கிட்ட பேசணும்னு நினைச்சாரு? சாமுவேல் கிட்ட. சாமுவேல் தேவனுடைய அது ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா? சாமுவேல் பால் மறந்த உடனேயே அவரை கொண்டு அவங்க தாயார் தேவனுடைய சமூகத்தில் விட்டுட்டாங்க. அப்போ அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. ஊழியக்காரரை பார்க்குறாரு, அவங்கள பார்த்து வளர்றது தான், அவ்வளோதான் அவருக்கையும். அப்போது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் யாரோ சாமுவேல் கூப்பிட்றாங்க, நீ ஒரு வாட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணா? எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்போ போய் ஏலிக்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு போய் கேட்குறாரு. யார் இப்போது நிறையா பேர் இப்போ உள்ள பிள்ளைங்க, நீங்கள் என்னோட பிள்ளைகளே அப்படி தான் கேட்கும். நான் கூப்பிட்டு நம்ம போகணுன்னா ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா வரமாட்டாங்க. நான் கேட்பேன், ஜெசிகா நான் கூப்பிட்டது கேட்டுச்சா? கேட்கலாம். லைட்டாக கேட்டுச்சுமா. எப்படி கேட்டுச்சு? லைட்டாக கேட்டுச்சுமா. ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் எதுக்காக கூப்பிட்றேன்னா ஒரு வேலைக்காக தான் கூப்பிட்றேன்னு தெரியும். கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைய பாருங்கள், சின்ன வயசு தான். அப்போது சாமுவேல்னு கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இரவு நேரத்தில் போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏலிக்கிட்ட, என்னை கூப்பிட்டீங்களா? ஒரு நல்ல அது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது எப்படி வளர்ந்துருக்கார் சாமுவேல்ன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இன்னொரு தடவை உன்னை யாரை இப்படி கூப்பிட்டாங்கன்னா என்ன சொல்லு? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கும் கீழ்ப்படிந்து தான் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொன்னாராம்? அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஸோ ரெண்டாவது, தேவன் நம்ம எதுக்கு உருவாக்குனார்? நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அடுத்தது எதிர்பார்க்குறதுன்னா அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். முதலாவது அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும். ரெண்டாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். அவருடைய சத்தம் என்பது அப்படியே காதில், இப்போது சாமுவேலுக்கு இருந்த அனுபவம் மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. அதனால் நைட்டு போயிட்டு ஆண்டவர் என்னை கூப்பிடுவாரான்னு போய் டெஸ்ட் பண்ணாதீங்க. சாமுவேலை கூப்பிட்டார், அக்கா சொன்னாங்க
அவருடைய சத்தத்தை கேட்கணுன்னா தினமும் ஆண்டவர் என்னை கூப்பிடுவார், ஒரு 3 வேளை கூப்பிடுவார். தேவனுடைய சத்தம் என்பது டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்குது. தேவன் ஊழியக்காரரோடு பேசுவார். நம்முடைய வேதம் வாசிக்கும் போது அவருடைய சத்தம் நம் காதுகளில் கேட்கும். அந்த இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுக்கிட்டே, ஒரு அதிகாரம் வாசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு வசனத்தில் நம்முடைய கவனம் அதிகமாக போகும். ரிப்பீட்டடாக அதை வாசிக்க தோணும். அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஒரு வசனம் மட்டும் டக்குன்னு ஒரு இம்பேக்டை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அது தேவனுடைய சத்தம். அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதான் தேவனுடைய சத்தம். அப்போ அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்மை தேவன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார். ஆமென். நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட சத்தத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த வயசு, இந்த ஏஜில் நான் சொல்கிறேன். நம்ம அப்பா அம்மா சொல்கிறத விட நம்ம யார் சொல்கிறது அதிகமாக கேட்போம்? நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதும்மா, என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னாம்மா, இதுதான் சூப்பர் கோர்ஸாம், என் ஃப்ரெண்டு சொன்னான். இப்போ பாருங்கள் 10th ரிசல்ட் வந்துச்சு, 12th ரிசல்ட்லாம் வந்துச்சுல. இப்போ பாருங்கள், அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறத காட்டிலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கோம். இந்த குரூப் எடுத்தா இப்படி போயிடலாண்டா, அப்படி போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு விதமாக போயிடுவான். நம்மளை வேறு இதெல்லாம் மாட்டி விட்டுட்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுறது. அதை நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நான் யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் குறை சொல்லலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது தேவனுடைய சித்தமா, தேவன் எனக்கு இதுதான் ஆண்டவர்கிட்ட என் கூட பேசுங்கப்பான்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட என்னுடைய ஃப்யூச்சர் கொடுத்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். அந்நிய சத்தம் எங்கள் காதில் உள்ளக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, அந்த சத்தத்தை கேட்டுட்டு நான் நடக்கக்கூடாது. ஏன் ஈவன் மை பேரண்ட்ஸ், என்னுடைய பேரண்ட்ஸ் இது சொல்கிறாங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம காதில் விழுகிற அந்த சத்தம் தேவனுடைய சத்தமாக இருக்கணும். இது தேவனுடைய சத்தம் தானா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 28. லூக்கா 11:28. ம் 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 திரும்ப வாசிங்கப்பா. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இப்போ என்ன பண்ணோம்? தேவனுடைய சத்தத்தை கேட்கணுன்றோம். ஓகே, தேவனுடைய சத்தத்தை கேட்டாச்சு. கேட்டுட்டு அதை என்ன பண்ணணுமா? யூ ஹாவ் டு காட் யுவர் செல்ஃப். அந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். அப்படியே பைபிளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு காத்துக்கொள்ளுகிறது இல்லை. காத்துக்கொள்வது என்பதுனா அதன்படி நடக்கிறது. யூ ஹாவ் டு வாக் அக்கார்டிங்லி. அதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்குறது மாத்திரம் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது. யூ ஹாவ் டு வாக் அக்கார்டிங்லி. இதை மறக்கவே கூடாது. அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம அதன்படி நடக்கணும், காத்துக்கொள்ளணும். அதை எப்படி ஒரு மாடு சாப்பிட்ட உடனே என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு கடன்னு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுமா, அது திரும்ப எடுத்துகிட்டு சூ பண்ணிக்கிட்டே இருக்கும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல் தேவன் இன்றைக்கி என் கூட பேசினார். இன்றைக்கி ஊழியக்காரர் மூலமாக, இன்றைக்கி இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என் கூட ஏதோ பேசினார். இதில் என்னோட ஒரு பர்டிகுலர் வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசியிருப்பார். கண்டிப்பாக எல்லாரோடையும் பேசுவார். அதை நான் என்ன பண்ணணும்? அசை போட்டுகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இது உம்முடைய சத்தம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், இதன்படி நடக்க எனக்கு கிருபை தாரும். இது நம்மளுடைய பலத்தினால் முடியாது. ஒரு நாள் நடப்போம், 2 நாள் நடப்போம், 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம்? டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவோம். நம்முடைய மாம்சத்தின்படி போனால் நான் சொல்கிறேன், இது எதால் முடியும்னா ஆண்டவருடைய கிருபையினால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அதிகமாக நீங்கள் அதுவும் இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபை நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வேணும், இப்போ இருப்பதை காட்டிலும். ஏன்னா பாவம் அந்த அளவுக்கு பெருகியிருக்கு. நம்மளை சுற்றி என்ன இருக்குது? பாவம்தான். பாவத்துக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு யாருடைய கிருபை வேணும்? தேவனுடைய கிருபை வேணும். அவருடைய வசனத்தை காத்து கொள்வதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். என் டைமில் அதனால் ஐ எம் ரன்னிங். நெக்ஸ்ட்டு சங்கீதம் 85:8. சங்கீதம் 85ஆம் அதிகாரம்
ம் ம் திரும்பார்களாக திருப்பார்களாக. தேவனாகிய கர்த்தர் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். யார் விளம்புவதை கேட்பேன்னு சொல்கிறாரு? கர்த்தர் விளம்புவதை கேட்பேன். இது கர்த்தருடைய சத்தம் தானா? நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நாம் காத்துக்கொள்ள. முன்னாடியே நம்ம பார்த்தோம், சத்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அந்த சத்தத்தை நம்ம கேட்டு அதை காத்து கொள்ளணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தேவன் எதுக்கு என் கூட பேசினார்? ஆஸ் இட் இஸ் அப்படியே யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம், ஏதோ காதில் கேட்குது, அப்படியே அப்படி இல்லை. அதில் ஒரு நோக்கு உட்காந்து யூ ஹாவ் டு சிட் அண்ட் அனலைஸ். ஏன் ஆண்டவர் என் கூட பேசினார்? இத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு என்கிட்ட ஏன் பேசினார்? சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அப்போ அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். தேவன் ஏன் என் கூட பேசினார்? அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, அப்பா இத்தனை பேர் இருக்கும்போது என் கூட நீங்கள் பேசுகிறீங்களா ஆண்டவரே? அது ஏன்பா? அது என் கூட நீங்கள் பேசுங்க, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப். சத்தத்தை கேட்பது ஒரு ஸ்டெப், அதில் நடப்பது ஒரு ஸ்டெப், அதை அனலைஸ் பண்ணுறது இன்னொரு ஸ்டெப். அப்படி படிப்படியாக. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஏதோ எடுத்த உடனே போனோடனே ஹெவன் அப்படி கிடையாது. அந்த பாதையே எப்படி இப்படி 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 வளைஞ்சி நெளிஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீயாலாம் இல்லை. அது எப்படி வழி விசாலமாக இருக்கா? நெருக்கமாக இருக்குது. எப்படி நெருக்கமாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் போனால் முட்டுது, இந்த பக்கம் போனால் முட்டுது, இந்த பக்கம் போனாலும் ஐயோ இதை பண்ணாதன்றாங்க, அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா பாஸ்ட் இதை செய்யாதன்றாங்க, அந்த பக்கம் போனால் சண்டே ஸ்கூல் டீச்சர் இதை சொல்லாத இதை செய்யாதன்றாங்க, அந்த பக்கம் போனால் அம்மா இதை பண்ணாதன்றாங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை, எதுக்கு எடுத்தாலும் இதை ஒன்றும் சொல்லிடுறாங்க, ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளை. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஏஜில் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம் இல்லையா? ஆனால் இது எல்லாமே அந்த ஒரு முட்டெல்லாம் எதுக்கு? எங்கே போய் சேர்றதுக்கு? பரலோகத்துக்கு. நம்மளுடைய மெயின் இதே என்ன? பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாம் பண்ணுறதுலாம் ஓகே, படிக்கிறோம், இன்ஜினியர் எல்லாம் ஆகிறோம். அது நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனா? இது பூமியில் ஆண்டவர் நம்மளை பிறக்க வச்சார். ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில் வாழ்கிற வாழ்க்கை தான் இட்ஸ் கோயிங் டு டிசைட் நம்ம எங்கே போகிறோன்றது. அதுதான் ரொம்ப முக்கியம். நெருக்கமான பாதையில் போகிறோமா, இல்லை எல்லோரும் கும்பலாக ஒரு அப்படி ஃப்ரீயாக ஓடுறாங்களே அந்த இதில் போகிறோமா? அது நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போது அநேகரை நம்ம பார்க்கும்போது, சில காரியங்களை பார்க்கும்போது சோர்ந்து போயிடும். இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஒரு வளர்ந்தவங்க எப்படி தெரியுமா? ஆண்டவர்களை வளர்ந்தவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்க? அப்பேற்பட்ட பாவத்தை பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியலையேன்னு யோசிக்க மாட்டாங்க. என்ன யோசிப்பாங்க? மாறா சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் ஏஜில் எந்த அளவுக்கு நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவங்க, உங்கள் வயசு பிள்ளைங்களை நான் சொல்கிறேன், ஒரு பாவத்தை செய்கிறாங்க, அதை நீங்கள் செய்யலை. ஏன்னா அப்பா அம்மா திட்டுவாங்க ஒரு பக்கம், தேவனுக்கு பயந்தது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஆனால் அவங்கள பார்த்த உடனே நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை, மாறாக வளர்ந்தவங்க எப்படி நினைப்பாங்க? ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்தவங்க யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்கள். அந்த பாதையில் போகாமல் ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். வெரி குட். இன்னொன்று, ஆண்டவர் அறியாமல் இப்படி பாவம் செய்கிறாங்களே, இந்த ஆத்துமா இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் எங்கே போவோமோ அப்படி துடிக்கும் நம்ம இருதயம். அதுதான் வளர்ந்த நிலவரம். புரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோமா இல்லை நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோமா நம்ம அப்படின்றது நம்மளுடைய திங்கிங்லேயே தெரிஞ்சிடும். ஒரு பாவத்தை இப்போது ஆண்டவர் அறிஞ்சவங்க கூட ஒரு சில பாவங்களில்
ஈடுபடும் போது, அதில் விழுங்கும் போது நம்முடைய இருதயம் துடிக்கணும். ஆண்டவரே, இப்படி உண்மை அறிஞ்சு இப்படி பாவத்தில் போகிறாங்களே, இல்லை அவங்கள பற்றி நம்ம வந்து பாரு நம்ம செய்ய முடியல, பாரு ஆண்டவர் அணிஞ்சிட்டு இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி போய் குறை சொல்கிறதில்ல, அவங்கள பற்றி போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறதில்ல. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவங்களோட மதியினத்திற்காக, அவங்க பின்வாங்கி போன அந்த வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் வளர்ந்த அனுபவம். அதில் நம்மலாம் வளரணும். நமக்குள்ள இருக்கிற அந்த இதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிடக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், போதும். மற்றவங்கள பார்க்குற பார்வையில் கூட அந்த இறக்கம் தெரியணும். நம்ம பார்வையிலே தெரிஞ்சிடும், நான் பெரிய ஆள் அப்படின்றதில்ல, நான் ஒன்றுமே இல்லை. நம்ம பார்வையிலே தெரிஞ்சிடும், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அதாவது நம்முடைய நீதி அவர் பார்வையில் எப்படி இருக்கான்? அழுக்கான கந்தை. நம்ம நினைக்கிறோம் நான் பெரிய நீதிமான் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் பார்வையில் என்னவா அது? அழுக்கான கந்தைன்னா என்ன? துணி, ஒரு ட்ரெஸ் அழுக்காக இருந்தால் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி அழுக்கான கந்தை. அப்போது இப்படிப்பட்ட பாவ செயல்களில் ஈடுபடுகிற நம்ம வயதான இந்த வாலிப பிள்ளைகள் செய்யும்போது நம்முடைய இருதயம் என்னன்னா துடிக்கணும். ஆண்டவரே, இந்த மகனை ரெச்சிங்கப்பா, என் ஃப்ரெண்டை ரெச்சிங்க, அவங்க பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். அவங்கள ரெச்சிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களும் இந்த நல்ல பாதையில் வரணும் ஆண்டவரே, அவங்களும் அறியணும் ஆண்டவரே. இதுதான் நம்ம வளர நிலைமை. ஓகேவா? அடுத்ததாக முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நடக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக தேவ சமாதானத்தால் நாம் நிறைந்து வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 34 அதிகாரம் 14 வசனம். Psalms 34 and 14. சமாதானத்தை அதை தேடி தொடர்ந்து கொள். வேற எதையும் கூட நீ போய் தேடி அதை வந்து பற்றிக்கொள் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தேடிட்ட சமாதானத்தை பார்த்துட்ட, அப்படியே நின்றாத, அந்த நிலையிலே நின்றாத, என்ன பண்ணு? தொடர்ந்து போ. தேவனுடைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது என்ன தெரியுமா? சமாதானம். நிறைய குடும்பங்கள் இது இல்லை. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அநேக குடும்பங்களில், ஏன் ஈவன் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் கூட தே ஆர் லேகிங் ஆஃப் திஸ் காட்ஸ் பீஸ். அந்த சமாதானம் குறையுது. அதுக்கு என்ன காரணம்? மெயினாக என்ன காரணம்? பொறாமை. ஓகே. யார் மெயினாக வர்றாங்கன்னு பார்ப்போம். விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு பாய்ஸ். என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பயமாக இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல, வாயை திறந்து பேசுங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அநேக குடும்பங்களில் தேவ சமாதானம் இல்லாததற்கு ஒரு மெயினான, இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு டூல்னே எடுத்துக்கோங்களேன். அதுக்கு நான் ஹிண்ட்டே கொடுத்துட்டேன். குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருந்திருக்கு, எல்லாம் ஓகே. ஓகே, வெரி குட். சொல்லுங்கள். என்னப்பா? ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாமல் நடந்துக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம்னு ஒன்று ப்ரிவேலிங் ஆகிட்டுருக்கு. ஒன்று ரொம்ப மொபைல். வெரி குட். எல்லார் கையில் என்ன இருக்குது? ஒத்துக்கிறீங்களா? தேவ சமாதானம் நம் குடும்பத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று தடுத்துட்ருக்கு. அது நம்ம கையிலே இருக்குது. அது வேறு காசு கொடுத்து வேறு நம்ம வாங்கி வச்சுருக்கோம். கரெக்டா? என்ன பண்ணுறோம்? ஆளுக்கு ஒவ்வொரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் எங்கே உட்காந்துடுறோம்? ஒவ்வொரு பெட்ரூமில். ஒரு 3 பெட்ரூம் இருந்துச்சுன்னா அப்பா ஒரு பெட்ரூமில், அம்மா ஒரு பெட்ரூமில், பிள்ளை ஒரு பெட்ரூமில் முடிஞ்சு. கிச்சனில் கூட இப்போலாம் ஃபோன் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கம்யூனிகேஷனே கிடையாது. கம்யூனிகேஷன் லேக் ஆகுது இல்லையா? கம்யூனிகேஷன் கிடையாது. அவங்கவுங்க என்னென்னா, இப்போது நம்ம ஒரு விஷயத்தை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்கு. என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறத காட்டிலும்
எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ அது நம்மளை நிறைய இம்பேக்ட் ஆகும், அது நம்மளை பாதிக்கும். அதுக்கு தான் நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறாங்க, சீரியல் பார்க்காத, சினிமா பார்க்காத. ஏன் சொல்கிறாங்கன்னா இதுதான் ரீசன். ஓ பெண்டிகோஸ்ட்னாலே என்ன சீரியல் பார்க்காதன்னு வாங்க, சினிமா பார்க்காதன்னு வாங்க அப்படின்ற ஒரு நேம் வந்துருச்சு. அல்லேலூயா கூட்டத்துக்கே இதான், வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நேம். அது ஏன் நம்ம ஆதி காலத்துலேருந்து ஏன் அதை சொல்லி வளர்த்தாங்கன்னா இதுதான் மெயின் ரீசன். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, ஒரு குடும்பத்துக்கு இப்போ சீரியலில் ஒரு குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கு சண்டை வருது, அதை பார்த்து என்ன பண்ணுவோம், அதையே என்ன பண்ணுவோம், அதே மாதிரி சண்டை போடுவோம். அவங்க பேசுகிற மாதிரியே மாடுலேஷன் நமக்கு வருமா வராதா? வரும் கண்டிப்பாக. அவன் வச்சிருக்கிற ஹேர்ஸ்டைல் மாதிரியே நம்ம வச்சுக்கணும்னு நினைப்போமா இல்லையா? நினைப்போம், கண்டிப்பாக நினைப்போம். ஏன்னா அது ஹியூமன் நேச்சர். எந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோமோ அது நிறைய நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் நீங்கள் பார்க்குற காரியங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். அது நம்ம குடும்பத்தோட சமாதானத்தை கெடுக்கும். அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அம்மா வந்து நல்ல ஆவிக்குரிய தாய், அப்பா வந்து நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பாங்க, ஃபோன்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பொழுதுனீக்கும் ஃபோனை வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோன்னா அது என்ன பண்ணுதே, அம்மா வந்து சொல்லுவாங்க, இதை பார்க்காதடா, ஏன்டா எப்போ பாரு ஃபோனை உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன், ஏம்மா இதை ஃபோனையே பார்த்துட்ருக்கேன், வாமா அப்படின்னா உடனே என்ன பண்ணோம், சண்டை. போங்கம்மா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்பா பாரு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல என்ன குறையுது? அப்போது சங்கீதத்தில் சொல்கிறாரு, சமாதானத்தை தேடி அது என்ன பண்ணு, தொடர்ந்து கொள். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதான குறைச்சல் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும், வாலிபலாகி நீங்கள் அது என்னென்னு நோட்டீஸ் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணணும், சரி செய்து அதில் நீங்கள் வளரணும். நீங்கள் மாத்திரம் இல்லை, பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, அதில் நம்ம வளரணும். தேவனுடைய திட்டம் அதான், தேவனுடைய சித்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய சமாதானத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஓடணும். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம். 119 165. என்னவா? யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டா? நேசிக்கிறவங்களுக்கு. வேதத்தை நம்ம வாசிக்க அதில் தியானிக்க வளர நம்ம குடும்பத்தில் என்ன அதிகரிச்சுட்டே இருக்கும், தேவ சம்மன். சிம்பிள். ஆண்டவர் ரொம்ப கடினமானதெல்லாம் நம்மக்கிட்ட கேட்கவே இல்லை. சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறார், என் வேதத்தை நீ என்ன நேசி, என் வேதத்தின்படி நீ வாழு, அவங்களுக்கு என்னவா, மிகுந்த சமாதானம் உண்டு. எத்தனை பேருக்கு இந்த 3 காரியம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? முதலாவது தேவனுடைய சித்தத்தை செய்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இல்லை ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம். ஒத்துக்கிறீங்களா? 2வது தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், அதில் நடக்கணும், அனலைஸ் பண்ணணும், அதை காத்துக்கொள்ளணும். 3வது தேவ சமாதானத்தை பிடிச்சு கொள்ளணும், அதை நாடி தேடணும். இந்த 3 காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு நம்மக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்குறேன். வாலிப பிள்ளைகளாக நீங்கள் இதை வந்து ஒரு இனிஷியேட் எடுங்க. உங்கள் குடும்பத்தில் இது இருக்கா? இல்லைன்னா அதற்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. என் குடும்பத்தில் தேவ சத்தத்தை எல்லாரும் கேட்கணும், நான் மட்டும் இல்லை, என் அப்பா கேட்கணும், என் அம்மா கேட்கணும், என் அண்ணா கேட்கணும், என் அக்கா கேட்கணும். இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேவ சித்தத்தை நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் முழுவதும் செய்யணும். அதற்காக ஜெபிங்க. தேவனுடைய சமாதானம் என் இருதயத்தில் மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது இருக்கணும். நாம் மட்டும் சமாதானமாக இருந்தால் குடும்பம் சமாதானமாக இருக்குமா? தேவனுடைய சமாதானம் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். ஸோ இதற்காக நம்ம என்ன பண்ணணும், ஊக்கமாய் தினமும் ஜெபிக்கணும். ஓகேவா? ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இல்லை எழுந்திருப்போம். ஏசப்பா, உங்கள் வசனத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவர்கிட்ட சமூகத்தில். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, கேட்டு இங்கேயே விட்டு செல்லக்கூடாதுப்பா ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஆண்டவரே படைத்ததின் நோக்கமே உங்கள் நாம மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே அப்பா உங்கள் நாம மகிமைப்பட வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் இல்லைப்பா, என்ன பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்தை பார்க்கும்போது சொல்லணும், இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்படியா என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. சொல்லுங்கள், வாயினால் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக உங்களுடைய சித்தத்தை செய்யணும், சபையாக உங்கள் சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை ஆண்டவரை கேட்கிறவளாய் மாத்திரமல்லப்பா, அதன்படி நடக்க ஆண்டவரே, அதை கை கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.